சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன சில எபிசோட்ஸாக சிவம்மா தாயி அப்படிங்கிற அந்த ஞானியை பற்றி நம்ம பார்த்தோம். இவங்க கிட்டேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு மகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மகான்கள் கிட்டேருந்து நம்ம உபதேசம் என்ன வாங்கிக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இது மகான்களாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்துக்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், ஏன் இப்போ மனிதர்களே நல்ல மனிதர்கள் கிட்டேருந்து பல நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன், நம்ம மகான் சாய்பாபா இந்த ஞானியான சிவம்மா தாயிக்கு ஒரு உபதேசம் கொடுத்தார். அவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பொக்கிஷத்தையே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இவங்க கிட்ட உபதேசம் அப்படின்னு பார்த்தா பாபா நிறைய உபதேசங்கள் கொடுத்திருக்கார். இன்னும் சொல்லணும்னா இவங்களோட ஷிரடி முதல் முறை ஷிரடிக்கு போறாங்க. அந்த ட்ரெயின்ல போறாங்கல்ல, அந்த ட்ரெயின்லயே அவங்க பயணம் பண்ணும்பொழுது அங்கேயே ஒரு இன்டைரக்டான ஒரு உபதேசம், பாபா நேரடியாக உபதேசம் தரல, இன்டைரக்டா ஒரு அழகான ஒரு லீலை மூலமாக ஒரு உபதேசம் கொடுத்தார். நம்ம முதல்ல இதை பார்த்ததுக்கு பிறகு பாபா சமாதியான வருடம், அதாவது 1918 வருடத்துக்கு முன்னாடி ஒரு வருடம், அதாவது 1917 1917 வருடம் ஒரு உபதேசம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ அவங்க முதல் முறை ஷிரடிக்கு ரயிலில் பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ சிவம்மா தாயியோட கூட அவங்க வீட்டில் வேலை பண்ணுற ஒரு அம்மாவும் இவங்க கூட இவங்க பாதுகாப்புக்காக, அப்போ இந்த சிவம்மா தாயி அப்படி பேரெல்லாம் இல்லை, ராஜம்மா, அந்த ராஜம்மா கூட ரயிலில் பயணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, அவங்களுக்கு பீடா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம பீட்டல் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம், இந்த வெத்தலை. அதில் இந்த பாக்கு, இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அந்த பீடா அப்படின்னு சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்போது இந்த ராஜம்மா ஆன இந்த சிவம்மா தாயியோட கூட வராங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரயிலில் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஷனில் அந்த பீடாவை பார்க்குறாங்க. உடனடியாக அந்த வேலை பண்ணுற அந்த அம்மா கீழே இறங்கி போய் அந்த பீடாவை வாங்கிட்டு அவங்களுக்கும் ஒன்று வாங்கிக்கிறாங்க. ராஜம்மா அப்படின்ற நம்ம சிவம்மா தாய்க்கு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போது முதல்ல அந்த வேலை பண்ணுற அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கடகடன்னு அந்த பேப்பரை திறந்து அந்த பீடாவை சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட அடுத்த செகண்ட் அதை அப்படியே துப்பிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அப்போ சிவம்மா தாய் கேட்குறாங்க, ஏன் துப்புறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே, நல்லாவே இல்லை இது, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த விட்டுட்டாங்க. அப்போ சிவம்மா தாய் மனசுல யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த பீடா ரொம்ப பிடிக்குமே, இந்த பீடாவை கூடயா நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னு மனசுல யோசிக்கிறாங்க. இதை யோசிச்சுட்டே அப்படியே நம்மளுக்கு ஒரு பர்த் இருக்கும் பாருங்க, அப்படியே படுத்துட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு மேல் பர்த்லேருந்து ஒருத்தர் கீழே இறங்குறார். இறங்கி இவங்க ஒண்ணுமே கேட்கல, இதெல்லாம் சிவம்மா தாய் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. மேல் பர்த்லேருந்து கீழே இறங்கின நபர் நேரா சிவம்மா தாய் கிட்ட ஒரு பீடாவை கையில கொடுக்குறாராம். இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பீடாவை கையில கொடுத்தோடனே இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ மனதளவுல யோசிக்கிறாங்க, இப்பதானே நினைச்சோம், அற்புதமா இந்த மனிதர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி அந்த பேப்பர் அப்படியே திறந்து அந்த பீடாவை சாப்பிட்றாங்களாம். அவ்வளோ அற்புதமா இருந்ததுதான். அந்த மாதிரி ஒரு பீடா அவங்க சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ சுவையா இருந்தது. அவங்க அப்படியே ருசிச்சு அந்த சிவம்மா தாய் அந்த பீடாவை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, உண்மையாவே இப்ப நம்மளுக்கு யாரோ தெரியாம நம்ம கேட்கவே இல்லை, நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க நமக்காக ஒரு விஷயம் பண்றாங்க இல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நன்றி அப்படின்னு ஒண்ணு எப்பயுமே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கணும். இந்த காலத்துல சில பேருக்கு அது இருக்கிறது இல்லை, ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த நன்றி சிவம்மா தாய்க்கு அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் யாரும் ஒன்று பண்ணாங்கனாலும் அதுக்கு அவ்வளோ நன்றி கடன், நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லணும் அப்படின்னு சிவம்மா தாய் யோசிப்பாங்களாம். அதே மாதிரி அந்த அப்பர் பர்த்ல இருந்த அந்த நபர்கிட்ட நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அது சுவையாக இருந்ததுன்னு சொல்லணும்ல, அதுக்காக அதை சொல்லிட்டு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க படுத்திருந்த பர்த்லேருந்து மேலே அந்த மனிதருக்கு நன்றி சொல்லணும் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அப்பர் பர்த்தில் யாருமே இல்லை. ட்ரெயின் போயிட்டே இருக்கு, அந்த அப்பர் பர்த்தில் இருந்த நபர் இல்லை.
சரி எங்கேயாவது பாத்ரூம் ஏதாவது போயிருக்காரா, இல்லை யாராவது பக்கத்தில் அவங்க உறவினர்கள் கூட இருக்குல்ல, அவங்க கூட பேச போயிருக்காங்களா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சிவமா தாய் காத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் போது, 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, அந்த நபர் வரவே இல்லை. என்னடா அவர் வரவே இல்லை அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷனே வந்தாச்சு. அப்போ ஸ்டேஷன் வரும்பொழுது இதை பத்தி அவங்க மறந்தே போயிட்டாங்க. நேரா ஷிரடிக்கு போறாங்க. பாபாவை துவாரகாமாயில பாக்குறாங்க. அந்த இடத்துல சம்பந்தமே இல்லை. முதல் முறை பாபாவை பாக்குறாங்க. அப்போ அங்க பாபா எதுவுமே சொல்லல. பாபாவோட பக்தர்கள் அந்த துவாரகாமாயில சுத்தி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, பாபாவை சுத்தி உட்கார்ந்துருந்த அந்த பக்தர்கள் முதல்ல அவங்க கேட்கறது என்ன தெரியுமா? சிவமா தாயோட காதுல விழற விஷயம் என்ன அப்படின்னா, பாபா ஒரு பக்தனுக்கு உதவணும் அப்படின்னா, ஒரு பக்தனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா, பாபா எந்த ஒரு ரூபத்துல வேணாலும் போவார். அதுதான் நம் மகான் சாய் பாபா, சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு அங்க சூழ்ந்திருக்கிற பக்தர்கள் எல்லாம் பாபாக்கு ஜெய் ஜெய்கார் பண்ணி பாபாவோட புகழ பாடுறாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு அந்த பீடா ஞாபகம் வருது. பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம், ஒரு பீடாக்கு ஆசைப்பட்டாங்க. அதுவும் பாபா எப்படி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஓடுற ட்ரெயின்ல ஒரு பீடா வந்து தன்னுடைய பக்தையாக வரப்போற இவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கார். இதுதான் அவங்களுக்கு கிடைத்த முதல் உபதேசம். என்ன? ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த சிவமா தாய் வந்து ஒரு ஞானினால அவங்களுக்கு அது தோணியிருக்காது. ஆனா நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா? நம்மளுக்கு என்னெல்லாம் தோணும்? பாபா எனக்கு மட்டும் ஏன் பாபா இது நடக்கல? ஒரு சின்ன விஷயம் கூடயா நீ பண்ண மாட்ட? அப்படின்னு பாபாவை எவ்வளவோ அவர் மேல குற்றச்சாட்டு எல்லாருமே நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, பாபா நம்மளுக்கு தரல. அவர் தானே நம்மளோட ஒரே அடைக்கலம். அப்ப அந்த மகானே தரலன்னா நம்ம யாருக்கிட்ட போய் கதறி அழறது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தோணும். அப்ப நமக்கு கிடைச்ச முதல் உபதேசம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த மகான், இது எந்த மகானாக இருக்கட்டும், நம்ம ஷிரடி சாய்பாபாவா இருக்கட்டும், மகா பெரியவரா இருக்கட்டும், சேஷாத்ரி சுவாமிகளா இருக்கட்டும், ஞானானந்தரா இருக்கட்டும், ரமண பகவானா இருக்கட்டும், ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும், எந்த ஒரு மகான்கள், இதற்கு மேல நம்ம இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, எந்த மனிதர்களா கூட இருக்கட்டும், நமக்காக ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பத்தி தப்பா பேச வேண்டாம். இது முதல் உபதேசம். பேசாம இருந்தால் பாபா எந்த ஒரு ரூபத்திலேயாவது வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுவார். இது மனசுக்குள்ள நீங்க அப்படியே இந்த எச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்வ் பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை அச்சடிச்ச மாதிரி இது உங்க மனசுல நீங்க வச்சுக்கோங்க. இது முதல் உபதேசம் சிவமா தாய்க்கு. இப்போ ஷிரடிக்கு போறாங்க. இதற்கு தாண்டி பாபா பல பல லீலைகள் என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு போன எபிசோட்லயே சொல்லியிருந்தேன். ஆனா பாபா கொடுத்த ஒரு உபதேசத்து மூலமாக நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்களேன். என்னன்னா 1917ஆம் வருடம் அவங்களுக்கு பாபா ஒரு உபதேசம் கொடுத்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த உபதேசம் மூலமாக நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ பாபா சொல்றார், நீ இங்க இருந்து கிளம்பு, நீ பெங்களூர் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி போ, பெங்களூர்ல இரு, உனக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் அங்க அமையும். அங்க அமைஞ்சு நீ ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிப்ப, பல பக்தர்களுக்கு நீ நல்ல விஷயங்களை பண்ணுவ, நீ சிவம்மா தாய். ஏன் அப்படின்னா நான் சிவன் ஸ்வரூபம், நீ என்னோட அம்மா, அதனால நீ சிவனோட அம்மானால சிவம்மா தாயியாக நீ இருக்க. இது எனக்கு மட்டும் இல்ல, பல பல பக்தர்கள் நாளைக்கு உன்னை நாடி வருவாங்க. சிவம்மா தாயி அப்படின்னு வரும் பொழுது நீ என்னை வந்து அடைந்தாலும், எப்படி பாபா இன்னைக்கும் அவர் சமாதி அடைந்தாலும் பக்தர்களுடைய நலனுக்காக அவர் உயிரோடு இருக்கார் நம்ம சொல்றோமோ, இன்னைக்கு சிவம்மா தாயி சமாதி அடைந்தாலும் நீங்க பெங்களூர்ல அவங்களுடைய சமாதிக்கு நீங்க போய் பார்க்கலாம். உண்மையான பக்தி இருந்தால் சிவம்மா தாயும் நம்ம கூட வந்து பேசுவாங்க. அவங்க வந்து ஜூலை 11ஆம் தேதி சமாதி அடைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க தொடர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1917ஆம் வருடம் போய் அவங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரோட்ல எல்லாம் உட்காந்து தியானம் பண்றதை பார்த்து 1944ஆம் வருடம் 1944ல திரு நாராயண ரெட்டி மற்றும் திருமதி சாரதா அம்மா, இந்த தம்பதியர், இந்த அம்மா வந்து ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஒரு சின்ன இடத்தை இந்த அம்மாக்கு தராங்க. அந்த இடத்துல
சிவம்மா தாயி உட்கார்ந்து சாய் பக்தர்களை கேட்டால் பிரமித்து போவீர்கள். என்னவென்றால், தொடர்ந்து 12 வருடங்கள், ஃபார் கண்டினியூஸ் 12 இயர்ஸ், அந்த அம்மா ஒரே இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படின்னா, எறும்பு அவங்கள சுத்தி அப்படியே ஒரு எறும்பு புற்றே அங்க இருந்துதான். அப்படி எறும்பு புற்று தோன்றியது. அது மட்டும் இல்லாம, அவங்க தவம் பண்ண பண்ண பல பல நாட்கள், பல வருடங்கள் அவங்க தலைமையில ஒரு பாம்பு உட்கார்ந்து படம் எடுக்குமாம். இது பல பக்தர்கள் கண்ணால பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்போ ஒரு போட்டோ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் இல்லையா? அந்த போட்டோவை நீங்க பாருங்க. சிவம்மா தாயிய பார்க்கும் பொழுது, அவங்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க தவம் பண்ணியிருக்காங்க. 12 வருடங்கள் ஒண்ணுமே சாப்பிடல. ராத்திரி பகல் மழை வெயில் எதையுமே பொருட்படுத்தல. அவங்க தவத்திலே இருக்காங்க. இதை பார்த்த பக்தர்கள் அவங்க தலைமையில பாம்பு உட்கார்ந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பயந்து போறாங்க. அதை எப்படியா அந்த பாம்பை கீழே இறங்க வைக்கணும், அவங்களுடைய தவத்தை முடிக்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சிவம்மா தாயி இடம் கொடுத்தாங்களா? ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னேனே, அந்த சிவம்மா தாயி அவங்களுடைய கரங்களாலேயே நம்மளுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பொக்கிஷம் என்ன? அவங்க தவம் என்ன ஆச்சு? இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.